இந்த பரிசுத்தமான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் உம்மை பாடி உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மீண்டும் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள் எங்களுக்கு கூட்டிக் கொடுத்துருக்கீங்க. சோதரிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை நீங்க கொடுத்து வருகிற கிருபைக்காக சோதரம். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் உங்கள் நாமத்துக்கு மகிமையாய், எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுங்க. நாங்கள் பாவனைக்கு ஜபம், பாவனைக்கு பாடலை பாடும்போது உடைய கல்வாரி தத்துவம் எங்கள் மேல் ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தபடி அனுப்பிக்கிறோம் சாமி. நாங்கள் வாசிக்க போகிற வேத பகுதிகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி அனுப்பிக்கிறோம். புதிய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், அந்நிய பாஷையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தினால நிரப்பும்படி அனுப்பிக்கிறோம் சாமி. உடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அருமையான எங்களுடைய சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறோம் சாமி. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை அருமையான சகோதரோடு கூட வந்திருக்கிற கிருபைக்காய் அவரை மறைத்து உங்களுடைய பலத்தினால் எடை கட்டி உங்களுடைய வார்த்தைகள் வல்லமுள்ளதாய் வெளிவர எல்லாமே அவரை எடுத்து பயன்படுத்தும்படி ஆச்சரிக்கிறோம் சாமி. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற, அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகள் வெளிவரங்களை நாம கிருபையும் பொதுவான விசுவாச பிரமாணம், காணிக்கை, பாடல், காணிக்கை, அறிவிப்பு, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உடைய தரத்திலே தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசுரத்தினால இடைக்கட்டும். உங்கள் நாமத்துக்கு மகிமையான் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான் இந்த ஆராதனை நடத்தி கொடுக்கும்படி நாம் சொல்லிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி ஆத்துமாக்களை திரளாய் கொண்டு சேர்த்து உங்கள் நாமம் மகிமைப்பட நீ நாம் கிருபை பாராட்டும். வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் மன மகிழ்ச்சியோடு கடந்து போக கிருபை. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்ற மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டுமுடைய நாள். இதிலே களி கொண்டு மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாமம் மகிமை கேட்டோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 75வது பாடல், இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவர் பூமான் இவரே பெருமான் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் இவரே பெருமான் அவரைக்கு அவரைக்கு
எதிர்பார்க்க இவரே பெருமாள். மன்றம் பேரளவே குமார் இவரே பெருமாள். அலைகளை கண்டித்த வீரர், அலைகளை கண்டித்த வீரர், வான உலக சிந்தையில் பேரர், இவரே பெருமாள். மன்றம் பேரளவே குமார் இவரே பெருமாள். பொன்னுலக கனிவான் யோக, பொன்னுலக கனிவான் யோக, அருள் சொன்ன உரையில் நம்மை தேட ஒரு காக இவரே பெருமாள். மன்றம் பேரளவே குமார் இவரே பெருமாள். நாம் நிச்சயமாகவே திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகி கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் என்பவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைகளும் எங்கள் வழிநடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் போடுகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமனால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திக்கிறதற்காக நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரதமாய் உமது பார்வையில் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தது நல்ல. உம்முடைய கூலிக்காக ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனதிற்கு சுவிசேஷம் நம்பிக்கை வைங்கள். நமது பலவனுக்காக பரிதபக்கப்படினாலும் பிரதான ஆசர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் ஒழுங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நாம் எல்லாரும் ஒழுங்கால் படியிடுவோம். கடந்த வாரம் முழுவதும் நாம் தெரிந்து தெரியாது செய்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரை துதிக்கவும் நாம் ஆயத்தப்படுவோம். எல்லாரும் வாழ்நாள் படித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் சுய பாவனைக்கு நாம் இருப்போம். நம்ம தகப்பனே, கடந்த வாரம் பொழுது சாமி நாங்கள் உலக பிரதான காரியத்துக்காக ஓடினோம். என்னுடைய சொந்த வேலைக்காக ஓடினோம் சாமி. அந்த நாட்டிலே நாங்கள் நமக்கு பிரிவினாத ஏதாவது காரியங்கள் செய்திருந்தால் பேசியிருந்தால் எங்களை தயவாய் மன்னிச்சோம். நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும். உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் சாமி. எங்கள் உச்ச தலைமுதல் உள்ள காவல் உம்முடைய கல்வாரி ரத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளபடியாம். எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படியாம். எங்களுடைய செவிகளை திறந்துள்ளபடியாம். இந்த காவலிலே நாங்கள் அர்ப்பணித்து துடிக்கிறோம். அதுவே என்னுடைய பாவங்களை குற்றங்களை எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தமுள்ள கூட்டமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வச்சு அவங்களுக்கு சோதனைக்கிறோம். நன்றி சொல்லி பாவலிக்கு பாடலாக சங்கீத கீர்த்தனை புத்தகத்திலே 183வது பாடல், இயேசு நான் நிற்கும் கண்மலையே. எல்லாரும் ஒரு நாள் நின்று இந்த பாடலை பாடி நாம் பாவலிக்குள்ளாய் வந்து போவோம். இயேசு நான் நிற்கும் கண்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே, வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, இயேசுவின் நாமத்தின் மேலே நம்பிக்கையும் வைத்தேன் நண்பாலே, வைத்தேன் நண்பாலே. நேசயோனும் கூட நம்பே, நான் இயேசுவின் நாமத்தில் முழுவதும் சார்வே, முழுவதும் சார்வே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, இருளவர் அருள்முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாறா கிருபையில் நிலைப்பேன், கிருபையில் நிலைப்பேன். உரமாக கடும் புயல் வீச சற்று முளையான நங்கூரமாமவரே, நங்கூரமாமவரே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, பெருவெள்ளம் பிறவாக வழினோ அவர் பிறவினை ஆணை. ரத்தமின் காவல், ரத்தமின் காவல். இருதயத்தில் நிலை அசைய அப்போயேசுவின் முழு நம்பிக்கையாமே, நம்பிக்கையாமே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, ஜோதியாய் அவர் வரும் போது நான் சுத்தனாய் கிறிஸ்துவின் அவரை போலாவே, அவரை போலாவே. நீதியாய் மாலை கழிப்பேன், சதா நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். இயேசு நான் நிற்கும் கண்மலையே. இரண்டாவது பாவலுக்கு செல்லும்போது பின்பாக சொல்லவும், எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல ஆயிரத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம்.
எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டவர்களை வாழ்க்கையை செயல்படுவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையை தேற்றுதலை தந்தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மியான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையிலே சுவாமி உடைய பாடுபடிக்க முழங்கால் படித்து என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்ச தலைமுறை உள்ளங்கால் வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிற கிருபை நான் சொல்கிறோம். நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை பாடும்படியாய் உடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க எங்களை ஆயத்தப்படுத்திருக்கிற கிருபை நான் சொல்கிறோம். அதை தடைப்பட்ட எல்லா ஆத்துமங்களை கொண்டு சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மஞ்ச மக்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். வேதத்திலிருந்து 4 வேத பகுதியிலே வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 95, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கும்போது அதுக்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டோடைய பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது வேத பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். முதலாம் வேத பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 15 முடிய வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 15 முடிய. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோப்பின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள்.
யாக்கோப்பும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபெக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாவூர் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோப்பு பதாம் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோப்பு, இனி உன் பேர் யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன்னிடத்தில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோப்பு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கர்த்தூனை நிறுத்தி அதின் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோப்பு பெத்தேல் என்று பெயரிட்டான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடமாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 15 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 15 முடிய. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்தி என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பாக 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 95. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 95 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சங்கீதம் 95 1 முதல். பக்கம் 730. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதிகளுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜவுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவரது கையில் இருந்தது, பர்வதங்களின் உயரங்கள் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து ஒழிந்து முழங்காற்படியிடுவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளுவான ஆடுகளும் ஆமே. இன்று அவர்களுடைய சத்தத்தை கேட்டு நாளில் மரணத்தில் கோபம் கொண்டிருந்த போதும் சோதனை நாளில் நடந்தது போல அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் காண்டார்கள்.
40 வருஷமாய் நான் இந்த மனதிலே ஆலோசித்து அவர் வழி கொண்ட என்னுடைய வழிகளை அறியாதவர் என்று சொல்லி சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய ஏற்பாடுகளில் அவர் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். வாசிப்பன கொடுக்கப்பட்ட வேதப்பாடம் வாசிப்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக யோவான் 10. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு தெரிகிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களோடே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் வாசித்து கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வருடமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். வாயில திறந்து எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி கடந்த வாரம் முழுதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த நாளை உண்மை துதிக்கும்படியாய் எங்களுக்கு இந்த நேரத்தை கூட்டிக் கொடுத்தீங்களே. என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனை போராட்டத்தில் எங்கள் உடலை கொடுத்தீங்களே. என்னுடைய பலன்கள் எல்லாம் மாற்றி சுகத்தை கொடுத்தீங்களே. அதுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நீங்க செய்திருக்கிற நன்மையான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்தில் நீ பலனாயிருந்தீர்கள் சோத்தரிக்கிறோம். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தர ஆண்டவரே. உங்கள் நாமத்துக்கு மகிமையா ஆண்டவரே. இந்த நாளைகளுக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். உம்மை துதிக்கும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியா, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபை கொடுக்கிறீர்கள் சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர்கள். அதற்காக சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரம், சோதரிக்கிறோம், சோதரம். வந்து நிற்கிறோம். வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே, சுவரே, ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம். யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே, சுவரே.
இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவரே, நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவரே, நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையில் கரங்களிலே உத்தரமாய் பாய்க்கிறோமே. என் காணிக்கையில் கரங்களிலே உத்தரமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகர மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகர மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவருடைய மகிமை இறங்குகிறது. ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியிலே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். ஆண்டவருடைய மகிமை பிரசன்னம் நாளை முழுவதுமாய் நிரம்புகிறது. ஆண்டவருடைய காயப்பட்ட பரிசுத்த கரம் ஒவ்வொரு மேல இறங்க கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மகிமையின் பிரசனத்தினாலே நாளை ஆண்டவர் நேரத்திற்கு தெரியுமா எல்லாரும் இரண்டு கரங்களை பல்லோகத்துக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த ஆவியான நமத்தில் இறங்கி வரும்படிதான் நாம் இப்பொழுது அழைக்கப் போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று இரண்டு கரங்களை உயர்த்தி பல்லோகத்துக்கு நேராக உயர்த்தி
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உரையான செய்கிறேன் தூக்கி எடுத்தவரே, உரையான செய்கிறேன் தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் தலைமை அசைச்சு அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியாளர்கள் பரிசுத்தமான ஓய்வு உமக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை சம்பந்தத்தில் அருமையான சகோதரனாக நான் சொல்லிக்கிறோம். அவரை பலவனத்திற்கு கடனாக இருக்கு, அவரை பலப்படுத்தி அந்த மீண்டும் எப்படி ஊழியத்தை செய்யப்படி அநேக இடங்களிலே கொண்டு போய் பயன்படுத்தி வருகிறார். எங்கள் மத்தியிலே அவரை கொண்டு வந்து சேர்த்து சிறப்பித்தார். அவருடைய மனைவி தாங்க, பிள்ளைகள் தாங்க, இந்த திருவண்ணாமலை பகுதியில் செய்து வருகிற ஊழியர்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற திருச்சபை விசுவாச கூட ஒவ்வொருவரையும் கருத்து உன்னை தடைப்பட்ட எல்லா துன்பங்களை கொண்டு சேர்க்க முடியும். அந்த ஒரே ஆராதனையும் நாமத்துக்கு மகிமையா எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்க மகிமையின் பிரசன்னம் நாளை முழுவதுமாய் நடந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுபடியாக சொல்லி தொடர்ந்து பிரசனத்தினால் ஆசீர்வாதம் எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தும். இயேசு மற்றவற்ற நல்லபிதாவே, ஆமென். சபையார் அவர்தான் அதனாலே கூட நம் அதிலே ஆண்டவருடைய செய்தி பகிர்ந்து கொள்ளபடியாய் அழைத்த போது அன்போடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற அருமையான நம்முடைய சகோதரர் மார்ட்டின் ஐயா அவர்களை நான் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையின் சார்பிலே வருக வருக என்று சொல்லி இப்பொழுது நம்ம எல்லாரும் உணர்வை பற்றி அன்போடு அவரை வரவேற்கும். இப்போது ஆண்டோடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். என்னை சித்தம் போல் வழி நடத்தும் உயவன் கையில் அடிமண்ணா அனுதினமும் அழைத்திடுமே உயவன் கையில் அடிமண்ணா அனுதினமும் அழைத்திடுமே ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலாய்
கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீரல்லவோ வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைய மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். மகிமையின் தேவன், மாசற்ற தேவன், தப்பமையுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆலய ஆராதனையில் நாமம் நீர் மகிமைப்படுவதற்காக நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுராஜாவை நாங்கள் வரவேற்கிறோம். பரலோக பிதாவையுமே நாங்கள் வரவேற்கிறோம். தூய ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில எங்களோடு இடைப்படுகிற தெய்வம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில நீர் எழுந்தருளி நானே கர்த்தர் என்று ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தின தெய்வம், நானே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிற நல்ல தெய்வம், இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில கர்த்தர் எழுந்தருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜாவாய் நீர் இருப்பதற்காக நன்றி. ராஜாதி ராஜனாக நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தராய் நீர் எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி. ஒருவராய் பெரிய மாபெரும் காரியங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாய் எங்க மத்தியில எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி. ராஜாதி ராஜனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தன், யாரும் நிற்கக்கூடாது. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் மகிமையான தேவன், மாசற்றவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தாவுக்கு மகிமை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்க மத்தியில் நிற்க எனக்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நேற்றைய தினம்தான் நான் தெலுங்கானாவிலிருந்து விடிய காலை 2:30 மணிக்கு தான் நான் வந்து சேர்ந்தேன். நேற்று காலை முதலே எனக்கு பயங்கர தலைவலி, என்னால் சுத்தமாக எழ முடியல. அந்த நிலைமையில் நேற்று சாயந்தரம் ஒரு 7:04 எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபாஸ்ட்டாக அவங்க ஃபோன் பண்ணும்போது என்னால் நோ சொல்ல முடியல. நான் 5 மணி வரைக்கும் 6:30 வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். எங்கேயும் எனக்கு இது வரைக்கும் எனக்கு திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு அடைப்பு இருந்துச்சு, நான் போக மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்களுடைய வார்த்தை என்னால் தட்ட முடியல. அதனால் நான் வந்துடுறேன், அடுத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தேவனுடைய பெரிதான கிருபையில் உங்களோட நிற்க தேவன் எனக்கு ஒரு ஜீவன் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிற எங்கள் தகப்பனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். குடும்பங்களுக்காக வந்திருக்கிற எல்லா சபை உறுப்பினர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நல்லவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லாமே? அல்லேலூயா சொல்லலாமே? நல்ல கைகளை கொண்டு வந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை கொண்டு வந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. உயர்த்தி நம்ம பிள்ளைகள் வந்து இப்பதான் கீபோர்டு வாசிக்கிறாங்க கையில. நம்ம பிள்ளைகள் கையில கீபோர்டு வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இயேசு நல்லவர். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது துக்கமாய் இருந்ததா சந்தோஷமா இருந்ததா? மன மகிழ்ச்சியா இருந்தது. நீ சொல்ற வார்த்தை இந்த அக்காவுக்கே காது கேட்கல, சந்தோஷமா இருக்கிறது. ஆமீன் சொல்லாமே? அல்லேலூயா. உண்மையிலே நம்மளாம் பாக்கியவான்க. நான் சொல்லுவேன், நம்ம உண்மையிலே நான் கர்த்தருடைய மனதார நான் சொல்லுவேன், நம்ம எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கிறோம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, கடந்த ஒரு 10 நாட்கள் நான் தெலுங்கானாவில் இருந்தேன். அங்க இருக்கிற ஊழியங்கள் வந்து விசுவாச ஜனங்களுக்கு சத்தியமே தெரியல, சத்தியத்துக்குள்ள அங்க நடத்தப்படவே தெரியல. ஊழியக்காரர்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்களுக்குள்ள போகவே இல்லை. ஜனங்கள்
கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, ஜனங்கள் பரிதாபமா இருக்கிறாங்க. அதை காட்டிலும் நம்ம பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் புஸ்தகம், யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த சாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகலாம். எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எங்களோடு வருகிறதினால் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோட கூட இடைப்படுங்க. இது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில மகிமையாய் கிரிய செய்வதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தடைகள் எல்லாம் மாறட்டும், அற்புதங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வார்த்தை சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம். பல நேரங்களில நம்முடைய சபைகளில இந்த வார்த்தைகளை கொண்டு பல தேவ மனிதர்கள் இந்த சபையில போதித்திருப்பார்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானத்தின்படி உங்களுக்கு போதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக செல்லும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்லாமல் இருக்கும் என்றால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை என்றால், தடுமாற்றமும் ஏமாற்றமும் பல தோல்விகளும், எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கையா தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லும். அப்போ நம்முடைய சமூகம் நம்மளோட கூட செல்லும் என்றால், அவருடைய சமூகம் என்னோட வரும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் விசேஷித்த விதமாய் இருக்கும். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் நம்முடைய தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறது நம்முடைய தேவன் நம்மளோட கூட கடந்து வருகிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய சமூகம் என்னோட கூட கடந்து வருகிறதா? அவருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில என்ன பண்ணுங்க கடந்து போக முடிகிறதா? அவருடைய சமூகம் என்னோட கூட இந்த போகாம போனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் தடுமாற்றங்கள், நிறைய காரியங்கள் தோல்வி, எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயம் இல்லாமல் போகும். அப்போ அவருடைய சமூகம் என்னோட கூட வரும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய சமூகம் என்னோட வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கை மகிமையா இருக்கும். இந்த அதிகாரத்துக்கு முன்பதாக வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்படி வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிற வேளையில அந்த இடத்துல மோசே 40 நாள் மலை மேல் ஏறி என்ன பண்ணுங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக கடந்து செல்லுகிறார். அப்படி கடந்து செல்லுகிற நாட்களில என்ன பண்ணுங்க மோசேக்கு என்ன ஆனதோ எனக்கு தெரியல. 40 நாள் மோசேக்கு மேலிருந்து கீழே வரல. மோசே மேல இருந்து கீழே வரல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சில மூப்பர்கள்லாம் எழும்பி எங்களை வழிநடத்தி கொண்டு போகிற தெய்வங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்க. எங்களுக்கு மோசேக்கு என்ன ஆனதோ தெரியல. மோசே உயிரோடு இருக்கிறாரா இல்ல மரித்து போய் விட்டாரா என்று தெரியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிட்ட வந்து என்ன பண்ணுங்க கர்த்தருடைய எங்களை வழிநடத்தி கொண்டு போகிற தெய்வங்களை எங்களுக்கு காட்டினு சொல்லி முறையிட்டு கொண்டிருக்கிற போது உங்க காதுகளில் இருக்கிற உங்க கழுத்துகளில் இருக்கிற நகைகள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த நகைகள் என்ன பண்ணுங்க கண்ணுக்குட்டியை உருவாக்கி இதுதான் வழிநடத்தி கொண்டு போகிற தெய்வங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுங்க அவங்க கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க குடித்து வெறித்து என்ன பண்ணுங்க கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருக்கிற நேரத்துலதான் அங்க என்ன பண்ணுங்க கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி போனது. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் ஜனங்கள் சீக்கிரம் தங்களை கெடுத்து கொண்டார்கள்.
ஜனங்கள் தங்களை சீக்கிரம் கெடுத்து கொண்டது நிமித்தம் அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, போ அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணுங்க, அவங்கள போய் விசாரி அப்படின்னு சொல்லி மோசேக்கு அனுப்பும் போது அந்த இடத்துல கர்த்தர், அந்த ஜனங்கள் என்ன பண்ணுங்க, குடித்து வெறித்து கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்து என்ன பண்ணுங்க, நிர்வாணத்தோடு இருந்தாங்க. அப்பதான் சொல்றாரு, என் சமூகம் உன்னோட கூட வராது மோசே, என் கூட நான் கூட வரமாட்டேன், மேக சம்பத்துல வரமாட்டேன், அக்னி சம்பமா வரமாட்டேன், என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்பதாக கடந்து செல்வார் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் மோசே இந்த வசனங்களை சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். 13வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த 13வது வசனத்தில் வாசிங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்தது ஆனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியோ. உம்முடைய வழியை எங்களுக்கு அறிவிங்க. பல நேரத்துல நம்முடைய வழி நமக்கு தெரியல, பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி போகுதுன்னு தெரியல. நம்முடைய வழி எனக்கு போதிங்க, நாங்க எந்த பாதையில போறோம், சரியான பாதையில என் வாழ்க்கை இருக்கிறதா இல்ல என் வாழ்க்கை தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? தம்பி இந்த பக்கம் ஒருத்தர் சமூகத்துல நான் சரியான பாதையில் நான் கடந்து செல்லுகிறேனா? என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவுல சரியான ஓட்டத்திலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க முடிகிறதா? நம்முடைய வழி எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாரோ ஒரு நபர் இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கலாம், உங்க வீட்டுல யாரோ ஒருவர் இன்னும் இயேசுவை அறியாது இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெயர் கிறிஸ்தவன் என்ற ஒரு பெயர்னால நான் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்கிற நப்பாசை வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் பேர் என்ன பண்ணுங்க மார்ட்டின், நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் என் பேர் கிறிஸ்தவன், ஆனா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் காணிக்கை கொடுப்பேன், இங்க இருந்து சில இடங்களுக்கு காணிக்கைகளை அனுப்பேன், நான் பரலோகத்துக்கு போக முடியாது. என் பேர் கிறிஸ்தவன், என்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரு நபர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இல்ல சர்ச்சுக்கு வருவேன், அது கொஞ்சம் எடுபடியான வேலை செய்து கொண்டிருப்பேன், அதோட என் வேலை நிறுத்துவேன், அதுக்கப்புறம் சபைக்கும் எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாது இருக்கும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை ராஜ்யத்துக்குள் செல்ல முடியாது. இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமே. இந்த இடத்துல எதற்காக வந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை கொடுக்கவோ, தசம்பா கொடுக்கவோ, இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் திருவிருந்து எடுக்கவோ, இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக சபைக்கு வரல. எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவுல, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்துல நான் எப்படிப்பட்ட நபராய் இருக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் இந்த சபைக்குள்ள எப்படி இருக்கிறது? இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தள்ளும். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணலாமா? கைகளை உயர்த்தி, யார் இன்னும் உங்க வீட்டுல மனம் திரும்பாம, சர்ச்சுக்கு வராம, இன்னும் கர்த்தருடைய அறிவு இல்லாம, ஞானஸ்நானம் எடுக்கிறது பெருசு இல்லைங்க, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பது பெருசு இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு வர்றது பெருசு இல்லைங்க, நான் கர்த்தரை அறிகிற அறிவுல நான் வளர்ந்திருக்கிறேனா? ஆண்டவரே, இந்த சாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். எல்லாம் கேட்கலாம். ஆண்டவரே, இந்த கிராமத்துல ஆண்டவரே உம்முடைய ஜனம் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நாங்க போகிற குடும்பங்களில அநேக ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பல. இயேசுவின் நாமத்தில் அவங்க மனம் திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார்கள். இந்த சாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். என்னுடைய சொந்தக்காரர்களுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா, என் உறவுக்காரர்கள் ஆண்டவரே உம்முடைய ஜனம் என்று இன்றைக்கு நீ கர்த்தர் நினைத்தருளுவீராக. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய மகிமை விளங்க பண்ணுவீராக. இன்றைக்கு உம்முடைய சமூகம் ஆண்டவரே அவர்களோடு கடந்து செல்வதாக. இன்றைக்கு அவருடைய சமூகம், உம்முடைய சமூகம் ஆண்டவரே, அந்த யார் எங்க வீட்டுல இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல் கடந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அவருடைய சமூகம் என்னோட கூட வரும்பொழுது
அவருடைய சமூகம் என்னோட கூட வரும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அது 16வது வசனத்தினுடைய பின் வார்த்தை சொல்லுகிறது, நான் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருப்பேன் என்றால், நான் விசேஷித்த மாணவனாக கர்த்தரனை உயர்த்துவார். என்னை சபைக்குள்ள கர்த்தரனை வைத்ததற்கான நோக்கம் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே சேர், கடைசி வரைக்கும் அதே நிலைமையில இருப்பதற்காக அல்ல, என்னை சபையில் ஒரு விசேஷித்த உள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய சமூகம் என்னோட கூட கடந்து செல்கிறது. நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜ்ல படிக்கிறோம், நம்ம ஒரு சில இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம படிக்கிற ஸ்கூலுக்குள்ள 10 ரேங்க் இருக்குனாக்கா, கடைசி வரைக்கும் 10 ரேங்க் எடுத்துட்டு இருக்கனாக்கா, நம்ம பெற்றோர்கள் நம்மளை பார்த்து சொல்வாங்க, இதுக்கு மேல உன்னால நல்லா படிக்க முடியாதா? ஏன்? அந்த 10 ரேங்க் உள்ள எடுக்கிறதுக்காக ஒன்று ஸ்கூலுக்கு வந்து வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஒரு 60% மார்க் எடுக்கிறோம், இல்ல 70% மார்க் எடுக்கிறோம், இவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டியா, இதுக்கு மேல நம்மளால படிக்க முடியாதா? உங்க வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கும். அந்த ப்ரொமோஷன்ல நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில ப்ரொமோஷனுக்காக நான் காத்து இருக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி வந்த ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்து உருவாக்குன ஒரு ஆள், இந்த மெடிசன் என்ன, இந்த பொருள், இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்கள உருவாக்கின ஒரு ஆளு உங்களுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், ஒரு ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு சீனியரா உட்கார்ந்து இருக்கிறான். உங்களோட ஏன்னா சம்பளம் அதிகமா வாங்கிட்டு இருக்கிறான். என்ன நினைப்பீங்க? என்ன செய்வோம்? நம்ம மனசு வலிக்கும் இல்ல? அதே போலதான் சபையும், அதே போலதான் சபையில கர்த்தரனை விசேஷித்த உள்ளவனாய் மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் சபை. இங்கதான் ஒரு எல்லையே கிடையாது, உயர்ந்த ஒரு எல்லைக்கு போகக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுனாக்கா சபைக்குள்ள மாத்திரம்தான். அப்படி சபையில அவருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில இருக்கும்போது, அவருடைய சமூகம் என்னோட கூட கடந்து வரும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சங்கீத ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52 2வது வசனம், ஏசாயா 41 13வது வசனம். 52:12 மன்னிச்சுக்கீங்க, 52:12. நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, ஓடி போகிறதை போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே, ஆமா, இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராய், ஆமா, என் தேவன் எனக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். என் தேவனுடைய பிரசன்னம் என்னை பின்பதாக பாதுகாத்துக் கொள்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமே. அப்போ அவர் என்னோட கூட இன்னைக்கு நம்மளோட சில லாரிகள்லாம் பார்க்கும்போது, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். சில பைக்ல என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். சில கார்கள்ல இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கும். என்ன பண்ணுங்க, போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது என்பதற்காக உம்முடைய சமூகம் என்னோட கூட கடந்து செல்லட்டும். அப்படிதான் என்ன பண்ணுங்க, இந்த லாரியில அவ்வளவு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஆனா சின்னோண்டு என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழத்துலதான் அது பாதுகாப்பு இருக்குதாமா? இல்லைங்க, அந்த எலுமிச்சம்பழத்துல பாதுகாப்பு இல்ல, என் தேவனுடைய பிரசன்னத்துலதான் பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லாமே. இப்ப நம்ம வேகமா வண்டியில வந்துட்டு இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பு என்னோட இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணுங்க, கர்த்தர் சரியான நேரத்துல கொண்டு வந்து என்ன சேர்க்கிறார். இன்னைக்கு நாங்க வந்துட்டு இருக்கும் போது திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டு இருக்கிறோம், ஒரே இடத்துல 3 ஆக்சிடென்ட். ஒருத்தருக்கு முட்டி போயிருச்சு, சிலருக்கு கை போயிருச்சு, சிலருக்கு மண்டை உடைச்சு. ஆனா கர்த்தருடைய கிருபையில கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். வரும்போது இன்னொரு ஆக்சிடென்ட், தனியார் வாகனம் என்ன பண்ணுங்க, அந்த பஸ் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அந்த இன்ஜின் எரிஞ்சு போய் எல்லாத்தையும் அவசரப்பட்டு கீழே இறக்கி எங்க வண்டியில ஏற்றி என்ன பண்ணுங்க கொண்டு வந்து திருவண்ணாமலை வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க இறக்கி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அவருடைய சமூகம் என்னோட கூட வந்ததுனால என்ன பண்ணுங்க, சுகபத்திரத்தோட கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்புறம் அவருடைய சமூகம் நம்மளோட வரும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாகவும் அவருடைய பாதுகாப்பு எனக்கு பின்பதாகவும் இருக்கிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னாக்கா பாதுகாப்பா இருக்கிறார். என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்றால் என்னை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது 6வது வசனத்தை வாசிக்கும் போதும் 8வது வசனத்தை வாசிக்கும் போதும் வாசிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக, பிள்ளைகள் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், அவருடைய சமூகம் நம்மளோட கூட வரும்போது